கடவுளே, கர்த்தரே, இதாவே எனக்கு தான் ரொம்ப வேலை. எப்போ யார் வந்தாலும் அவங்களுக்காக சிக்கன் வாங்கணும், மீன் வாங்கணும், அதை நான் சமைக்கணும், அவங்க நல்லா சாப்பிடணும். மைக்கேலு, ஏ மைக்கேலு, 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 அவங்க எப்போ வருவாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு தெரியாது. அவங்க இன்னைக்கு வரதா தானே லெட்டர் எழுந்தாங்க மைக்கேலு. அப்படியா? அவங்க எத்தனை பேர் வர்றாங்க? எனக்கு தெரியாதியா. ஆமா, அவங்க எல்லாரும் எங்க இருந்து வர்றாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க எதுக்கு இங்க வர்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அப்படின்னா ஒன்று செய்ய, நீ வந்து இந்த கோழியை கொஞ்சம் அறுத்து கொடு. ஏன்னா எனக்கு இந்த ரத்தத்தை பார்த்தாலே பயம்பா. நீ சிக்கனை கிளீன் பண்ணி கொடுத்தா நான் அதை சமைச்சு ரெடியாக வைக்கிறேன். ஓகே? குருமா வைக்கிறதா வறுக்கிறதா? இவனுக்கு என்ன திமிரு, என்ன போய் கோழி அறுத்து கொடுக்க சொல்றானே. நம்ம வேலையை ஆரம்பிக்கணும். ரொம்ப அமைதியா இருக்குடா. நம்ம ரிசர்ச்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரி, வெளில என்ன பாருங்க, அப்படி வாங்க உள்ள போலாம். கொஞ்சம் பயமா இருக்குடா. எல்லாம் பண்ணுங்க, சரியாடுவா. வாடா. பில்டிங்கா இருக்கு. இருந்தாலும் நல்லா இருக்குல்ல? அப்பா, பார்த்தாலே பயமா இருக்கே. நல்லாதான் இருக்கு. யாரையுமே காணோம். வருவாங்க. மனசு நினைக்கிறத சொல்லணும்னா எனக்கு இப்ப ரொம்ப டயர்டா இருக்கு, பசிக்குது. ஆமா, முதல்ல சாப்பிடலாம், மத்தது அப்புறம் பாப்போம். ஆமா ஆமா, ரொம்ப பசிக்குது. வாங்க சீக்கிரம் வா. பேக்ல எங்க ரெடியா இருக்கு, வாங்க போலாம். எங்க வாங்க, எல்லாம் வந்து வேலையை முடிப்போம். ஓ, டைனிங் டேபிள் கூப்பிட்டுருக்காரு, போலாம் வாங்க. முக்காலா முக்காபுலா லைலா, ஓ லைலா, முக்காலா முக்காபுலா லைலா, ஓ லைலா. வந்துச்சு. ஏய் ஹெலன், நீயும் சாப்பிடு. ஓகே சார், எனக்கு போதும் சார், போதும். இல்ல, இது அவ இல்ல. சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமாடா, ரொம்ப நல்லா இருந்துச்சு. டேய், எனக்கு தூக்கம் வருதுடா. கரண்ட்டும் இல்ல, ஃபேனும் இல்ல. மனசு நினைக்கிறத சொல்லணும்னா எப்படி தூங்குறது? அதோட இங்க கொசு வேற நிறைய இருக்கே. ராத்திரி நாமெல்லாம் எங்க இருந்து தூங்குறது? கொசு கூட தான் பேசிட்டு இருக்கணும். உங்களுக்கு இந்த பங்களாவை பத்தி தெரியுமா?
தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இருக்கு? இந்த பங்களால தானே தங்க போறோம், போ தெரிஞ்சுக்கிறோம். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நீங்க எல்லாரும் டீனேஜர்ஸ். நீங்க ஆம்பளைங்களா ஒரு ரூம்லயும் பொம்பளைங்களா வேற ரூம்லயும் தங்கலாம்னு சொல்றேன். நாங்க அப்படி தங்கலன்னா நீ எங்களை என்ன செய்வ? ஏதாவது ஆச்சுன்னா என்ன எதுவும் கேட்க கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இங்க நைட்ல எதை பார்த்தாலும் கேட்டாலும் ரூமை விட்டு வெளியே போக கூடாது. ஞாபகத்துல வச்சுங்க. இதெல்லாம் இங்க ரொம்ப சாதாரணம். நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. அவங்க நம்மள பயமுறுத்துறாங்க ஆண்டனி. இது மாய மாளிகைன்னு நினைக்கிறேன். டேய் நீ சும்மா இருக்கிறியா? இந்த 20ஆம் நூற்றாண்டுல மாய மந்திரம்ட்டு. எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஒண்ணும் பயப்படாதீங்க, வாங்க போலாம். ம். பயங்கர டயர்டா இருக்கு. உடம்பு பயங்கரமா வலிக்குது. ஹெலன், ஹெலன், ஏன் நீ டல்லா இருக்க? ஒண்ணும் இல்ல, தலை வலிக்குது. அனாசின் சாப்பிட வேண்டியதானே? நோ தேங்க்ஸ். நமக்கு முன்னாடி இந்த இடத்துல இருந்தவங்க இந்த ரூமை எவ்வளவு அசிங்கமா வச்சிருக்காங்க. முதல்ல இந்த ரூமை க்ளீன் பண்ணி ஆகணும். ஓகே. அது வரைக்கும் நம்ம பக்கத்து ரூம்ல இருப்போம், அவங்க க்ளீன் பண்ணட்டும். போலாமே. ஓகே, கம் ஆன், லெட்ஸ் மூவ். இதெல்லாம் எந்த காலத்து சாமானுங்களோ, என்ன வெயிட்டா இருக்கு. இதெல்லாம் எப்போ க்ளீன் பண்றது, எப்போ நாம தூங்குறது? அதுவும் நிஜம்தான். நீ தூக்கத்தை பத்தி சொன்னோன்னு தான் எனக்கு சைக்கலாஜிக்கலா ஒன்று ஞாபகத்துக்கு வருது. என்னடா அது? இந்த வாட்ச்மேனும் அந்த சமையல்காரனும் வயசானவங்கடா. சரி, அதனால என்ன? அதுல தாண்டா எல்லா விஷயமும் அடங்கி இருக்கு. இந்த வயசானவங்க நம்மள மாதிரி இலசுகளை பாக்குறப்ப அவங்களுக்கு ஆசை பொறாம வரும். நான் சொல்றது நம்பிக்கை இல்ல? அவங்க ஏன் ஆசை பொறாமப்படுறாங்க? அது இயற்கையானது தானே. மனோ தத்துவ ரீதியா சொல்லணும்னா இது வயசானவங்க எல்லாருக்கும் ஏற்படும். கிளின்டன் சொல்றது உண்மைதான். நமக்கு எதுக்கு அந்த ஆராய்ச்சி எல்லாம்? இந்த மாய மாளிகையை ஆராய்ச்சி பண்ணலாம். டேய், மாயமில்ல மந்திரமில்ல நீ தானே சொன்ன. நானும் அதைத்தான் நம்புறேன். அப்படின்னா நீ எதுவும் சொல்லாத. சரிடா, வந்த வேலையை பார்ப்போம். நீங்க எல்லாரும் ரெடினா நானும் ரெடி. வாங்க க்ளீன் பண்ணலாம். ஹெலன், வாடி பக்கத்து ரூமுக்கு போலாம். சாரி, எனக்கு உடம்பு சரியில்லை. ஓகே, அப்ப நீ ரெஸ்ட் எடு. சச்சே, ஹெலனுக்கு உடம்பு சரியில்லையா? கேப்ரியல், நாம எல்லாரும் ஒரு முடிவுக்கு வருவோம். உனக்கு புரிஞ்சிருக்காதே? டேய், குழப்பாம சொல்றா. டேய், டென்ஷன் ஆகாதடா. நானும் ஹெலனும் இந்த ரூம்லயே இருக்கிறோம். அப்போ நானும் மார்கரெட்டும் அங்க பக்கத்துல ஒரு ரூம் இருக்குல்ல, அங்க இருக்கிறோம். அப்ப நானும் மெர்சி எங்க இருக்கிறது? டேய், நீ போறடா. உனக்கு ஒரு ரூம் நான் ஏற்பாடு பண்றேன். அவங்க நமக்கு 2 ரூம் தானே கொடுத்தாங்க. டேய், அவங்க அப்படிதான்டா சொல்லுவாங்க. நாம இன்னொரு ரூமுக்கு ட்ரை பண்ணுவோம். சரி, 3ஆவது ரூமுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே. ஹெலன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க. வாடா. டேய், பயமா இருக்குடா. பேய் இருக்கிற ரூம் மாதிரி இருக்கு. பயப்படாத, நான் இருக்கேன். என்னாச்சுடா? கிளின்டன், இதான் ஒரு ரூம். இந்த ரூமா? உண்மையை சொல்லணும்னா இந்த ரூம்ல படுத்தா என்ன பேய் தூக்குனா தூக்கிட்டு போயிடும். பயப்படாதடா, நாங்க காப்பாத்துறோம்.